கடப்பாறை எடுத்துட்டு வரேன்னு எங்களுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா நாங்க அது சம்பந்தமா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கும். நீ எடுத்துட்டு வர்றது RSS கடப்பாறை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நீ எடுத்துட்டு வர்றது இந்துத்துவ சனாதன சங் பரிவார கடப்பாறை என்பது எங்களுக்கு தெரியும். நீ எடுத்துட்டு வருவது காவி பயங்கரவாத கடப்பாறை என்பது எங்களுக்கு தெரியும். இங்கு எங்களோடு இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் காலத்தில் குன்றக்குடி அடிகளாக இருந்ததை போல இன்றைக்கும் எங்களோடு இந்துக்களாக இருப்பவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். நீ எடுத்துட்டு வர பார்ப்பன கடப்பாறை என்பது இது 4 வர்ணத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கிறது, மனுச்சட்டத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது, சனாதனத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வை வகுத்தைத்து தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் மனிதன் கீழாக நடத்தக்கூடிய தீண்டாமை சாதி என்கிற அடிப்படையில் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு கடப்பாறை எடுத்து வருகிறாரே, ஆனால் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது பெரியார் மண், இது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் எங்களுக்காக உருவாக்கி வைத்த இரும்பு எஃகு கோட்டை. இது திராவிட கோட்டை. இந்த திராவிட கோட்டை என்பது எங்களை படிக்க வைத்தது, தலைநிமிர செய்தது. கோமணம் கட்டிக்கிட்டு இருந்த எனக்கு, அக்கல்ல துண்ட வைத்திருந்த எனக்கு, தோளிலே துண்டு போடுவதற்கு உரிமை வாங்கி தந்த ஒரு திராவிட சித்தாந்தம் பெரியாரிய சித்தாந்தம். தெருவிலே நடக்க முடியாது, குளத்திலே குளிக்க முடியாது, சைக்கிளிலே போக முடியாது, மனிதனுக்கு மனிதன் சமமாக இருக்க முடியாது என்கிற நிலையில் அந்த சாதிய வேறுபாட்டை தீண்டாமையை தீயிட்டு கொளுத்து சொன்ன அந்த தந்தை பெரியாரின் கோட்டையடா. அந்த கோட்டைக்குள்ள உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? சாதாரண ஒண்ணும் தெரியாத பிஞ்சு பிள்ளைகளை கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து அதுங்களுக்கு எதையுமே தெரியாம இந்த ரோபோலாம் இப்போ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ரோபோ என்னத்தை உள்ள மெமரியில் சிப்பில் வச்சிருக்கானோ அதை கேட்டுக்கிட்டு அதை மட்டும் தான் செய்யும். இந்த மெமரியில் ஏற்றாத எதுவும் அதுக்கு தெரியாது, அப்படியே நிற்கும். இப்போ சமீபத்தில் இந்த ரோபோ கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கமாண்டிங் கொடுக்குறப்ப ஒரு கமாண்டிங்கை பற்றி மெமரியில் இல்லை, பொத்து கீழே உளுந்து உருண்டுக்கிட்டு கிடக்குது. அப்போ தான் அது என்னன்னே தெரியல. அது மாதிரி உன் பின்னாடி முக்காடு போட்டு புர்கா போட்ட 4 பிள்ளைகளையும் அல்லது வேறு சில தம்பிகளையும் அழைத்து வந்து மெமரி சிப்பில் வைக்கிற மாதிரி கொஞ்சோன்னு வச்சு விட்டுட்டு பெரியாரை பற்றியோ இந்த தீண்டாமை பற்றியோ சனாதனத்தை பற்றியோ இந்த ஆண்டான் அடிமைத்தனத்தை பற்றியோ அல்லது 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை பற்றியோ அல்லது சேரி என்கிற சிறைச்சாலையிலே வாழக்கூடிய எங்களை பற்றியான வரலாற்றை பற்றியோ எதுவும் தெரியாமல், எந்த புரிதலும் இல்லாமல், எந்த அரசியல் அறிவும் இல்லாமல், அதற்கான எந்த தெளிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அது எங்க வீட்டு பிள்ளைங்க, எங்களுக்கு தெரியும். அப்படிதான் உங்களோட இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா எங்களுக்கு தரந்தாழ்ந்து பேசுறது, அக்கா கூட சொல்லிட்டு போனாங்க, தரந்தாழ்ந்து பேசுறது எங்களுக்கு தரத்தோடு நியாயத்தோடு நீதியோடு நேர்மையோடு ஆய்ந்து தோய்ந்து அறிந்து எங்களுக்கு முன்னோர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியில் நின்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு பேச தெரியாது. ஆனா பார்ப்பன கடப்பாறை கொண்டு வந்து பார்ப்பன 4 வர்ணத்தை கொண்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டான் அடிமைத்தனத்தை சொல்லுது. நீ யாரை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? ராமன் எங்க பிறந்தான்? ராமனுக்கு இந்த மண்ணில் என்ன வேலை? ராமன் யார்? ராமன் சத்திரிய குலத்தை சொல்றான். அப்ப சத்திரிய குலத்தை சேர்ந்தவன் மன்னனாக முடியும்னா பார்ப்பான் மன்னனாக முடியாது. ஆக இங்க இருக்கக்கூடிய சத்திரிய குலத்து மன்னர்களை மோத விட்டதாக நீ சொல்கிறாய் என்று சொன்னால் அந்த சரித்திரத்தில் கூட பார்ப்பான் பின்னிருந்து வேலை செய்கிறான். அதைத்தான் ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய கேடுகட்ட அறிவற்ற முட்டாள்களை வைத்து அன்றைக்கும் செய்தான், இன்றைக்கும் செய்கிறான். அந்த கடப்பாறை எல்லாம் அங்க ஆண்டாண்டு காலமா 2000 வருஷமா முறிச்சு போட்டுக்கிட்டே வந்திருக்கோம். சத்தியமூர்த்தி என்கிற கடப்பாறை தமிழ்நாட்டில் முறித்து போடப்பட்டது 1936 8 ராஜாஜி என்கிற கடப்பாறை முறித்து போடப்பட்டது. யார்? அந்த கடப்பாறை முறித்து போட்டவர் தந்தை பெரியார் திராவிடம். சத்தியமூர்த்தி என்கிற கடப்பாறை என்ன செய்தது? கல்விக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கமிஷனுக்கு எதிராக பேசக்கூடிய பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்டிருந்தார். சைமன் கமிஷன் என்று சொல்லப்படுகிற
பட்டியலின மக்களுக்காக ஏன் இவர்கள் நிலமற்ற